வணக்கம். இது உங்கள் தமிழ் மெனு சேனல். நான் ஃபிலோ பாரதி. உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இயற்கைக்கு நன்றி செலுத்துகிற ஒரு திருநாள், கால்நடைகளுக்கும் விவசாயத்திற்கும் மரியாதை செலுத்துகிற ஒரு திருநாள், தமிழர் பண்பாட்டிலேயே மிக பழமையான ஒரு திருநாள். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னார்கள். அதுபோலவே உங்கள் வாழ்க்கையிலும் சிறப்பும் செழிப்பும் ஓங்கி வளரட்டும். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக ஒரு பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாமை சர்க்கரை பொங்கல். இந்த சாமைன்ற சிறுதானிய பொங்கலில் தேங்காய் பால், முந்திரி, திராட்சை, நெய், தேங்காயெல்லாம் சேர்த்து ஒரு அட்டகாசமான பொங்கலுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. சாமை பொங்கல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1 கப் சாமை எடுத்துருக்கேங்க. அது ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியை விட்டு ஊற விட்டுடுங்க. இன்னொரு பவுலில் 1/2 கப் பாசிப்பருப்பு, 1 கப் சாமைக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக அந்த தண்ணி வர வரைக்கும் அலசி எடுத்துட்டு குக்கரில் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வரணும், இந்த மாதிரி லைட் கலர் சேஞ்ச் இருக்கணும். அது கூட ஊற வச்சுருந்த சாமையை சேர்த்துட்டு 2.5 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு, 4 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுடுங்க. ப்ரெஷர் நல்லா போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா சாமையன் பருப்பு நல்ல குழைவாக பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி தயாராகிடுச்சு. இப்போ வெல்லம் பாகு ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் சாமைக்கு 200 கிராம் வெல்லம். என்னோடய பேன் சைஸ் சின்னதாக இருந்ததுனால 100 கிராம் வெல்லம், 100 ml தண்ணி சேர்த்துட்டு 2 பேட்சஸ் ஆஃப் வெள்ளைப்பாகு செஞ்சுக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் 2-3 நிமிஷம் வெள்ளைப்பாகை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. கண்டிப்பாக வடிகட்டிட்டு பொங்கலை சேர்த்துக்கோங்க, ஏன்னா தூசி குப்பைகள்லாம் இருக்கும். அது கூடவே 1/2 கப் தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த பொங்கல் எடுத்து அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விடுங்க. பொங்கல் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ 2வது எடுத்து வச்ச வெள்ளைப்பாகை, வெதுவெதுப்பான வெள்ளைப்பாகை பொங்கலில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. 2 பேட்சஸாக இந்த வெள்ளைப்பாகை சேர்த்துக்கோங்க, ஏன்னா பொங்கல் கெட்டியாயிட்டே இருக்கும். 200 கிராம் சாமை 1 கப்புக்கு 200 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா மண்டை வெல்லம் ரொம்ப இனிப்பாக இருக்காது. இந்த மாதிரி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கணுங்க. அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி நிறையா முந்திரியை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நெய்யில் சேர்த்துட்டு மிதமான ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி திராட்சை. இப்போ இது நல்ல பொன்னிறமாக வரணும், திராட்சையும் நல்லா உப்பி வரணும். இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த பொங்கலில் கொட்டிடலாங்க. சாமையில் நிறைய ஃபைபர் இருக்குது, ரொம்பவே ஆரோக்கியமான ஒன்று. அது போக பொங்கல் ரொம்ப லைட்டாக இருக்கும், பச்சரிசி மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேங்காவை நீளமாக கீறி இந்த மாதிரி குட்டி குட்டி பல்லாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காவை நீங்கள் நல்லா வறுத்து அந்த பொங்கலில் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அங்கங்கே நல்லா க்ரன்ச்சியாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வெறும் தேங்காய் அண்ட் மண்டை வெல்லத்தை சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். அந்த காம்பினேஷன் ரொம்ப செம்மையாக இருக்கும். இந்த பொங்கலை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொங்கல் எப்போவுமே லூஸாக தான் இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது. சர்வ் பண்ணும்போது நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஒருவேளை உங்கள் பொங்கல் கெட்டி ஆயிடுச்சுன்னா வெதுவெதுப்பான தண்ணி, பால், தேங்காய் பால் சேர்த்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த பொங்கலை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சாஃப்டாக ஸ்வீட்டாக அவ்வளோ லைட்டாக இருக்குதுங்க, அப்படியே போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.